தேமுதிக மக்கள் நல கூட்டணியில் எந்தெந்த தொகுதிகள் போட்டியிடுவது என்பது குறித்து அக்கட்சியின் தலைவர் ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் கோகுல். கோகுல், எந்தெந்த தொகுதி என்பது தொடர்பான அறிவிப்பு எப்போது வெளியாக வாய்ப்பு இருக்கு? தேமுதிக மக்கள் நல கூட்டணி அமைத்து இந்த சட்டமன்ற தேர்தலை சந்திப்பதற்காக ஏற்கனவே தொகுதி உடன்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி தேமுதிகவிற்கு இந்த கூட்டணியில் 124 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. மக்கள் நல கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த 4 கட்சிகளுக்கும் 110 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதன்படி எந்தெந்த தொகுதிகள் இந்த கட்சிகளுக்கு கூட்டணியில் ஒதுக்கப்பட உள்ளது என்பது குறித்து தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இன்றைய தினம் காலையில் மக்கள் நல கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த 110 தொகுதிகளில் 4 கட்சிகளுக்கும் மதிமுகவிற்கு எத்தனை தொகுதிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு எத்தனை தொகுதிகள், இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகள் என்ற இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை மதிமுகவுடைய தலைமை அலுவலகமான தாயகத்தில் நடைபெற உள்ளது. ஏற்கனவே இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வதற்காக இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட தலைவர்கள் ஏற்கனவே தாயகத்துக்கு வருகை தந்துள்ளனர். விரைவில் சற்று நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் மற்றும் இந்த கூட்டணியுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய வைகோவும் தாயகத்திற்கு வந்தவுடன் இந்த பேச்சுவார்த்தை தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முதற்கட்டமாக இந்த 4 கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகள் என்ற விவரங்களை முதலில் முடிவு செய்துவிட்டு அதன் பின்பு எந்தெந்த தொகுதிகளில் இந்த கட்சிகள் போட்டியிடலாம் என்ற பட்டியல் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளது. அந்த பட்டியலை இறுதி செய்வதற்கான ஒரு பேச்சுவார்த்தை இன்று நடைபெற உள்ளது. இன்று மாலைக்குள் இந்த மக்கள் நல கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த 4 கட்சிகளுக்கும் எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுவது என்ற இறுதி விவரமும் அதேபோல எந்தெந்த தொகுதிகள் என்ற பட்டியலும் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல தேமுதிக தலைவருடன் ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. அந்த 124 தொகுதிகளில் எத்தனை தொகுதிகள், எந்தெந்த இடங்கள் தேமுதிகவிற்கு போட்டியிடப் போவது என்ற பேச்சுவார்த்தையும் நடைபெற்று வருகிறது. அந்த பேச்சுவார்த்தையும் இன்றுக்குள் இறுதி செய்யப்பட்டு விரைவில் தேமுதிக மற்றும் மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் கூட்டாக இந்த பட்டியலை வெளியிடுவார்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே இந்த தலைவர்கள் அறிவித்தபடி 10ஆம் தேதி நடைபெறவுள்ள தேமுதிக மக்கள் நல கூட்டணி தேர்தல் சிறப்பு பிரச்சார மாநாட்டில் முதல் வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் எதிர்பார்க்கப்படுகிறது. கோகுல், தேமுதிக உட்பட 5 கட்சிகளின் வேட்பாளர் பட்டியல் குறித்து தகவல் எதுவும் இருக்கா? அதாவது இந்த வேட்பாளர்களை முதலில் தேர்வு செய்வதற்காக ஏற்கனவே தேமுதிக சார்பில் நேர்காணல் நடத்தி முடிக்கப்பட்டுள்ளது. அதேபோல இந்த எந்தெந்த தொகுதிகளில் இந்த கூட்டணி போட்டியிடுவது என்ற இறுதி பேச்சுவார்த்தை தான் நடைபெற்று வருகிறது. இந்த தொகுதி பட்டியல் வெளியிடப்பட்டவுடன் அதற்கான வேட்பாளர் பட்டியலும் விரைவில் வெளியிடப்பட உள்ளது. குறிப்பாக அந்த மாநாட்டில் முதல் வேட்பாளர் பட்டியலை மக்கள் நல கூட்டணி தேமுதிக கூட்டணியுடைய தலைவர்கள் அறிவிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல அதாவது ஏற்கனவே மக்கள் நல கூட்டணி சார்பாக ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆகவே தேர்தல் அறிக்கை அந்த குறைந்தபட்ச செயல் திட்டத்தை அடிப்படையாக வைத்து தேர்தல் அறிக்கையை தயார் செய்யக்கூடிய இறுதி பணியும் நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் தேர்தல் அறிக்கையை இறுதி செய்துள்ளார்கள். அந்த தேர்தல் அறிக்கையை எப்போது வெளியிடுவது என்ற ஒரு இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையும் இன்றைய தினம் இந்த ஆலோசனையில் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விரைவில் தேமுதிக மற்றும் மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் எந்தெந்த தொகுதிகளில் இந்த கட்சிகள் போட்டியிடுவது என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடுவார்கள் எனவும் மக்கள் நல கூட்டணியுடைய தலைவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது.